எதிர் வேட்பாளரை பார்க்கலாம். இப்போ நெல்லை முபாரக் கொடுத்துருக்காங்க. முபாரக் போன தேர்தலில் யார் கூட்டணியில் இருந்தார்? அதிமுக கூட்டணியில் இருந்தார். திண்டுக்கல் தொகுதியில் இருந்தார். அவர் வீடு பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஒன்று பாளையங்கோட்டையில் இருப்பார், இல்லை சென்னையில் இருப்பார். உள்ளூர்கார் கிடையாது. நன்னிலத்திற்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. திருவாரூர் மாவட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த காரணத்துக்காக அவரை கொண்டு திமுக இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கதோ தெரியல. ஏன்னா போன தடவை அவங்க அதிமுகவில் இருந்தாங்க, அதனால் நம்ம வந்து இந்த தொகுதி, ஏன்னா காமராஜ் ஹாட் கண்டென்ட்றாங்க, அந்த இடத்துல இவரை நிற்க வைக்கிறாங்கன்னா அதுவும் வெளியூருக்காரை கொண்டு வந்தாங்க. இவங்க விருப்பப்பட்ட தொகுதியாக அது இருக்காது. ஏன்னா முபாரக் வந்து 3 தொகுதி கேட்டாங்க அவங்க எஸ்டிபிஐ சார்பாக, அதில் 1 தான் கொடுத்தாங்க. இவங்க கேட்டிருக்கிறது வந்து அந்த சைடாக தான் இருக்கும். இந்த பக்கத்தில் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. முபாரக் அந்த மண் சொந்தம் கிடையாது. நாளைக்கு அவர் இப்போ ஜெயிச்சா மக்கள் ஒரு பிரச்சனைனா எங்கே போவாங்க? வெளியூருக்காரை கொண்டு வந்து எதுக்காக அங்கே நிற்க வச்சாங்க? ஒன்று, அவர் வந்து ஒரு ஃபேமஸான தலைவராக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய கட்சியோட பெரிய தலைவராக இருந்தால் கூட, அந்த கட்சி தலைவர் பார்க்கவின்னு நினைக்கிறேன், அவர் தலைவர். இப்போ அந்த மாதிரி எதற்காக இவரை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா, அது தேவையில்லாமல் நிற்க வச்சுருக்காங்கன்னு தான் எண்ணம் தோணுது.